பன் தொப்பி. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டை விற்கிற நீத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க ஜாழ்ப்பாணத்தில் தான். இது பிட்டை விற்கிற பொருள் நீத்துப்பட்டி. இது இப்போ பண்ணால் செய்து வச்சுருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் பயன்படுத்துகிற இடியப்ப தட்டு. இப்போ இது இல்லை, இது வந்து பண்ணால் செய்திருக்காங்க. இப்போ இருக்கிறெல்லாம் மரம் ரப்பர் இந்த இதால் இருக்கிற ரப்பர்களால் இது வந்து பண்ணால் செய்திருக்காங்க. இடியப்ப தட்டு இந்த இருக்கு பாருங்க, நிறைய மர இடியப்பொருளுக்கு பன் இடியப்பத்தட்டு இந்த இருக்குது. இடியப்பத்தட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டியெல்லாம் வைப்பாங்க. உரி என்னொன்று சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மூங்கிலால் செய்யப்பட்ட புட்டுக்குழல் எப்படி இருக்குன்னு பாருங்க, பிட்டுக்குழல். இது ஓலைப்பாய், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ இல்லை, இப்போ வந்து காண்றதே பெரிய கஷ்டம். ஓலைப்பாய் இந்த இருக்கு. இதை வந்து பாருங்க, இதுதான் பன்பாய். ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆசன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோவில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்புகளால் செய்யப்பட்ட பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து வந்து இலங்கையில் ஒரு இப்படியான ஒரு கடையாண்டு ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி தான் இருக்குது. என்னடா எல்லா பொருட்களும் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து பிரம்புகள், மரம் அப்படியான பொருட்களை வச்சு இயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கடையை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு நம்முடைய புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய இலங்கையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த கடையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் இதோட லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரையம்பதி என்ற இடத்துல தான் இந்த பிரம்பு கடை இருக்குது. அதாவது இதோட பேர் எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன். நீங்கள் தெரியாத நீங்கள் கால் எடுத்து வந்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் இருக்குண்டு. ஓகே, நிறைய பேசுவோன்னா என்னென்ன பொருட்கள் இருக்குண்டு உள்ளே போய் பார்ப்போம். இங்கே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கதிரைகள். இதில் பெரிய கதிரை, சின்ன கதிரைண்டு டிசைனாக ஃபுல்லாக கதிரைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்காங்க, பெரியாக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தா கதிரை கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், முதல் இருந்திருக்கும் வீடுகளில் இப்போ இல்லை. புத்தகங்கள் வைக்கிறதுக்கு படிக்கிறவங்க முதல் புத்தகங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். இங்கால பிரம்பில் ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. அப்புறம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இது ஓலைப்பாய், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ இல்லை, இப்போ வந்து காண்றதே பெரிய கஷ்டம். ஓலைப்பாய் இந்த இருக்குது. இதை வந்து பாருங்கள், இதுதான் பன்பாய். பன்னால் செய்யப்பட்ட பாய் தான். அடுத்தது இது வந்து பன்னால் செய்யப்பட்ட படங்கு இந்த இருக்கு. பன்னால் செய்யப்பட்ட படங்கு இஞ்சி இப்போ எல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. பன்னால் செய்கிற படங்கு எப்படி இந்த இருக்கு. பெட்டி, பனையோலையால் பின்னப்பட்ட பெட்டி. இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் பார்த்துருப்போம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் தடவையாக வந்து இந்த தடவை தான் பார்க்குறோம். இந்த இருக்கு பாருங்க, ஓலைப்பாய். அடுத்த பன் தொப்பி. ஓகே, பன்னால் செய்யப்பட்ட தொப்பி. இதை வந்து பார்த்தீங்கன்னா பன்னால் செய்த தொப்பி. ஓகேயா? அப்புறம் மஞ்சள் வாங்க இந்த இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டிகள். மண் சட்டி மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி நல்ல குளிர்மையாக இருக்கும். அதில் தண்ணி குடிச்சோம்னா மண் பானைகள். அப்புறமா இந்தியாவில் இது என்னென்று பார்த்தா ஒரு கூசா மாதிரி செய்திருக்காங்க. அடுத்தது இந்த இதில் எல்லாம் விளக்குகள், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாமிக்கு கொடுத்தக்கூடிய விளக்குகள் இருக்குது. இதை வந்து காட்டுங்க. இந்தியாவில் சின்ன 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 கிளாஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் இந்தியாவில் வந்து பாருங்கள், இது ஒரு விளக்கு. அப்புறமா இந்த இருக்குது சிட்டி விளக்குகள். இது எல்லாமே சிட்டி விளக்கு. அப்புறமா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிறிகள், அதாவது காற்று வீசிக்கக்கூடிய விசிறி. அப்புறம் இந்தியாவில் கூசாக்கள் எல்லாமே வந்து மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். இந்த இருக்க இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். அதாவது மண்ணால் என்னென்ன பொருட்கள் செய்யலாமோ அதெல்லாமே இதில் இருக்குது. பார்த்தா தெரியும். இது இந்த பொருட்கள் எல்லாம் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். இந்த இருக்கு பாருங்க. இது என்ன? இது
இதை பாருங்க, அந்த பனைமரத்தில் கூடு கட்டும் குருவி அதில் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் மண்ணால் செய்த பொருட்கள். அப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்பால் செய்திருக்காங்க. இது வந்து பிரம்பால் செய்யப்பட்ட பொருட்கள். அதே போல் நம்மளுடைய வீடுகளில் வந்து தொங்க விடுறதுக்கு பிரம்பால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து வீடுகளில் தொங்க விடுற, வீட்டில் தொங்க விட்ட வழியாக இருக்கும். இதெல்லாம் பிரம்பில் செய்யப்பட்ட பொருட்கள் தான். இங்கே இது ஒரு பூச்சாடி மாதிரி, ஒரு பூசா மாதிரி இருக்கு. இந்தா இதை பாருங்க, இது கிளி வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு இந்த கூடு. இதை பாருங்க, இது கிளி வளர்க்கு நல்லா இருக்கும். அப்புறமா இதெல்லாம் வந்து வீடுகளில் இப்படி தொங்க விடக்கூடிய பொருட்கள். அப்படியே சுற்றிட்டு வருவோம் வாங்க இதுக்குள்ளால. இதை காட்டுங்க. இது வந்து பன்னால் செய்யப்பட்ட, அதாவது பிரம்பால் செய்யப்பட்ட மேசை. இந்த மேசை வந்து பிரம்பு. இதுவும் வந்து பிரம்பு. இது நல்லா இருக்குது பார்க்க, பிரம்பால் செய்யப்பட்ட மேசை. அப்புறமா இருக்கு சின்ன சின்ன செம்பு மாதிரி இருக்குது. சின்ன செம்பு மாதிரி தான் இருக்குது, நிறைய இருக்குது. அடுத்தது பாருங்க, இது வந்து சோஃபா. நல்லா தான் இருக்குது. இதில் இருக்க இது சோஃபா செட். அதாவது இதில் இருக்கிற வந்து பிரம்பும், அடுத்தது இந்த பெரிய கம்பு, மூங்கில் கம்பா என்ன கம்பு, இது பிரம்பு தான். இதுவும் பிரம்பு தான். அப்படி பிரம்பால் செய்யப்பட்டது நல்லா இருக்குது இந்த சோஃபா. இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்த உடனே ஒரு கெப் எடுத்து மாட்டிட்டோம், வெயிலாக இருக்குண்டு வாங்க. அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த பொருட்கள் வச்சுருக்காங்க, அதாவது சில்வர் பாத்திரங்கள். அடுத்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட சின்ன பிள்ளைகளுக்கு வண்டியில் உருட்டிட்டு போகிறேன். நம்ம இப்படியே வருவோமே, இப்படி இதால் போவோம். அடுத்தது இது என்ன, இது கட்டிங் போர்ட் மாதிரி ஒரு செட்டப், மரக்கறிகள் வைக்கக்கூடிய மாதிரி. அடுத்தது இருக்கு பாருங்க, மாட்டு வண்டி. இது மாட்டு வண்டி எப்படி செய்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாட்டு வண்டியில் பழைய காலத்து மாட்டு வண்டி. இது வீட்டில் வச்ச படி வேற இருக்கும், ஒரு அளவுக்காக வச்சிருக்காங்க. அடுத்தது இது என்ன, இது இது ஒரு பூச்சாடி இருக்கு. இந்த இதுக்கு இந்த பூக்கள் டிசைன். இது மரத்தால் செய்யப்பட்ட இடியப்பொருள். மரத்தில் செய்யப்பட்ட இடியப்பொருள்கள் இந்த ஒவ்வொரு டிசைன்லையும் இருக்குது. இதில் பல பல டிசைன்கள் இருக்குது. இந்தியாவில் ஸ்பூன் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறமா இது வெல்கம் போட் உண்டு, வீட்டுகளில் தொங்க விடலாம், நம்ம நல்லா இருக்குது. அதாவது மரத்தால் செய்யப்பட்டது, பலகையில் வச்சு செய்திருக்காங்க வெல்கம் போட். அதே போல் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பயன்படுத்துகிற இடியப்ப தட்டு. இப்போ இது இல்லை, இது வந்து பன்னால் செய்திருக்காங்க. இப்போ இருக்கிறெல்லாம் மரம், ரப்பர், இந்த இதால் இருக்கிற ரப்பர்களால் இது வந்து பன்னால் செய்திருக்காங்க. இடியப்ப தட்டு இந்த இருக்குது பாருங்க, நிறைய மர இடியப்பொருளுக்கு பன் இடியப்ப தட்டு இந்த இருக்குது. இது இடியப்ப தட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டியிலெல்லாம் வைப்பாங்க, உரி என்னொன்று சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மண் சட்டியிலெல்லாம் இதில் வைக்கிறேன். அப்படி சமைச்ச உடனே இதுக்கு மேலே தூக்கி வச்சாங்கன்னா அப்படியே வழுக்காமல் அப்படியே இருக்கும் சட்டி. அதான் இது இந்த இருக்குது நிறைய. இதெல்லாம் வந்து இடியப்ப தட்டுகள் இந்த இருக்குது, ஒவ்வொரு டிசைன்லையும் இருக்குது. இது என்ன, இது என்னென்னு தெரியல, பெரிய இதாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்களா பிட்டுக்குழல், அதாவது மூங்கிலால் செய்யப்பட்ட பிட்டுக்குழல். இப்போ பார்த்தா தகரத்தால் தான் வருது, அந்த அலுமினியமாக, அதால் தான் பிட்டுக்குழல் வருது. இது வந்து மூங்கிலால் செய்யப்பட்ட இந்த இருக்குது, உள்ளே போடுற இது பேர் தான் உள்ளே போடுறது. மூங்கிலால் செய்யப்பட்ட பிட்டுக்குழல் எப்படி இருக்குன்னு பாருங்க, பிட்டுக்குழல். ஓகே, இந்தியாவில் பாருங்கள், இது வந்து பெட்ரோல் மேட்ச் லாம்ப். முதல்ல ஒரு காலத்தில் வந்து பயன்படுத்துகிறது. இதை வந்து இப்படி அடித்து பெட்ரோல் இதை வந்து கூட்டினா நெருப்புதால் வரும், பெட்ரோல் மேட்ச். இப்போ வந்து பன்னால் செய்து வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குற நேரம். அதே போல் இந்தியாவில் பார்ப்போம். இதெல்லாம் வந்து கத்தி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக. இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கத்தி தான். எப்படியான டிசைன் ஆகின கத்திகள் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. கேமரா வேண்ட கழுத்து போடுறதாலும் இந்த கத்தி யூஸ் ஆகும். ஓகே,
இதை எடுத்து இருந்தா கவனம் பைத் அப்படியே குத்தி கிளிக்கக்கூடிய கத்திகள் அப்படின்ட்டு சும்மா சொல்கிறேன் விளையாட்டுக்கு, அப்படிலாம் செய்கிறாங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த பாருங்க உரல், அதாவது இந்த உரல் என்னண்டா அந்த மல்லி சீரகம் பாக்கிதால் அடிக்கலாம் ப்ரோ. பெருசாக இருக்குது, சின்னனா இருக்கு உரல், பெருசாக இருக்குன்னு சொல்லி சின்னனா இருக்குது. மல்லி சீரகம் இல்லை மசாலா சும்மா மணத்துக்கு இடிச்சு போட்டு போடக்கூடியது அப்படி தான் இருக்கும் சின்ன உரல். இந்த இருக்குது அடுத்த பெரிய உரல். இது மரம் தான் எல்லாமே, எல்லா மரம். இந்த இருக்குது பாக்கு வெட்டி. இது கை முள்ளு, அந்த கை கரண்டி களைகள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற. இது சின்ன கை கோடாலி, கோடரி என்ன, சின்ன கை கோடரி. இந்த இருக்குது இது தேங்காய் உரிக்க பயன்படுத்துகிற. இந்த இருக்குது உரல்கள். இந்த உரல் எல்லாம் மரத்தால் செஞ்ச அங்கால இருக்குது. மலையால் செய்யப்பட்ட உரல்கள், மலை கற்களை பொழிஞ்சு செய்த உரல் தான் இது. இந்த இருக்குது சின்ன சின்ன உரல் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மலைகளால் செய்யப்பட்ட உரல்கள். இந்த இருக்குது மரத்தால் செய்யப்பட்ட உரல், இதெல்லாம் மர உரல். இந்த இருக்குது கட்டிங் போர்ட், இது மரங்களால் செய்யப்பட்ட கட்டிங் போர்ட். இந்த இருக்கு பாருங்க. இது என்னென்று பார்த்தீங்கன்னா இதுதான் விசிறி. அதாவது முதல் அந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் இல்லை, இப்படி ஒரு விசிறி எடுத்தாங்கண்டா நைட்டில் இப்படி விசிக்கி தூங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி மேல். என்னென்னு தெரியா, ஆனால் இது விசிறி. இந்த இருக்கு தோசை உருட்டுற, இது மரத்தால் செய்யப்பட்டது தோசை உருட்டுற. அப்புறமா இது என்ன ப்ரோ, தேசிக்காய் புளிக்கிறதா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் இடியப்பம் புளியக்கூடியதுதான், இதுவும் இடியப்ப உரல் தான். இதுக்குள்ளே மாவை உருட்டி போட்டு இந்த இருக்குது, இதுக்குள்ளே மாவை போட்டு இப்படியே புளிஞ்சா சரி, அமர்த்தினா சரி, கீழே இடியப்பம் பெறும். இடியப்ப உரல் தான் அதுவும். இது ஒரு சின்ன பொருட்கள் கவுக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டாக செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்தியாவிலையும் பார்ப்போம். இதெல்லாம் என்ன மஜாஜ் பொருட்களாக இருக்கும், ஒருவேளை மஜாஜ் செய்யக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி தான் இருக்கும் பார்த்தா. மாமா ஆயுதம் அப்பப்பா ஆயுதம். இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்பப்பா வச்சிருக்கிறார். அதாவது காக்காவுக்கு திறத்துறோக்கு இதை வச்சிருக்கிறார். இப்படி தான் இருக்குது. இதோட பேர் என்ன, கெட்டப்பில்லா சுண்டி வில்லான்னு தெரியா, சுண்டி வில்லுன்னு தான் நினைக்கிறோம். சுண்டி விடுற பயந்து தான் இது அப்பப்பா வச்சுருக்கிறார். அப்பப்பா ஆயுதம் மறந்துடாம நாளைக்கு வாங்குறதுக்கு இதெல்லாமே இருக்குது ஆயுதங்கள். அடுத்தது இதெல்லாம் என்ன, இது மஜாஜ் பொருட்களாக தானே இருக்கும் ஒருவோட. இங்கே மரத்தால் செய்யப்பட்ட கரண்டிகள், மரத்தால் செய்யப்பட்ட கரண்டி. இந்தியாவில் பாருங்க சிரட்டையில் செஞ்சுருக்காங்க. என்ன இது, கண்ணெல்லாம் வச்சுக்காங்க சின்ன சின்ன. இந்த இருக்கு மரத்தால் செய்யப்பட்ட கரண்டிகள். இந்த இருக்கு மர கரண்டிகள். இப்படியே பார்த்து வாங்க, வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் காட்டுறோம். இந்த இருக்கு எப்படி மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு. ரப்பரெல்லாம் இப்போ சீப்பு எல்லாம் வருது. இப்போ இந்த சீப்பை பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்த சீப், மரத்தால் செய்த சீப். நம்ப மாட்டீங்க, பார்த்தா தான் தெரியும் அந்த நேரில். மரத்தால் செய்யப்பட்ட சீப்புகள், மரத்தால் செய்த இந்த சின்ன கரண்டிகள், இதெல்லாம் மரங்கள். அப்புறமா இங்கே பாருங்க ஈக்கிலால் செஞ்சுருக்காங்க. இது ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் எல்லாம் வைப்பாங்க, லைட்டை போட்டு விட்டோம்னா இதில் நல்ல கெத்தாக இருக்கும். ஈக்கிலால் செஞ்சுருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் பாருங்க, இது எல்லாமே பன் தொப்பிகள். பன், அடுத்த ஓலையால் செய்தது, பன்னால் செய்தது ஒரு தொப்பிகள் இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, இதெல்லாம் ஒரு பூவாஸ். இது ஒரு மூடி, சமைச்சு போட்டு இதுக்குள்ளே வச்சு மூடுறதா. அடுத்த இந்தியாவில் பாருங்க கண்ணாடி. இந்த இருக்குது பாருங்க சிரட்டையால் செய்யப்பட பொருட்கள். அகப்பை சிரட்டையில் செய்து. இப்போ எல்லாம் சிரட்டையில் வருது இல்லை, இந்த இது மாதிரி தான் வருது. இந்த இதுதான் வருது. இப்போ சிரட்டையில் செஞ்சுருக்காங்க. இது என்ன, இது ஒரு பாஸ்கெட் பாலி மாதிரி. அடுத்த சாக்கால செய்த படங்க பாருங்க. இந்த இருக்கு, இது சாக்கால இந்த கயிற்றால் செய்யப்பட்ட படங்கு.
வாங்க இப்போ இந்தியாவில் ஒரு ரவுண்ட் போவோம். இதெல்லாம் என்ன இது? இது நல்லா தான் இருக்குது. இது பட்டமாக இருக்குது, கால் துடைக்கிறது மாதிரி இருக்குது. கால் துடைக்கிறது தான் இதெல்லாம், கால் துடைக்கக்கூடிய பொருட்கள். இங்கே அடுத்து இங்கே வந்து பாருங்க, குட்டி சுலகு தான் இது வேறுனே சுலகு. அடுத்து இங்கே சின்ன கூடை, பாஸ்கெட் கூடைன்னு சொல்லுவாங்க. இதை பாஸ்கெட் கூடை. அடுத்தது இது காப்பு மாதிரி ஏதோ செய்திருக்காங்க இங்கே. அடுத்தது இதை பாருங்க, இது எப்படி இருக்குண்டு, இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அடுத்து இந்த இருக்கு பெரிய சுலகுகள். இங்கே குட்டி பேஸ், பன்னால செய்த குட்டி பேஸ். ஐயோ பணம் பன்னால செய்யப்பட்டது இந்த இருக்கு. இது வந்து பண்களால் செய்யப்பட்டு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, பன்னால செய்யப்பட்ட பேஸ். இது பன்னால செய்யப்பட்ட பொருட்கள். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னால செய்யப்பட்டது. இது வந்து பேப்பரால் செய்யப்பட்டது. இந்த அருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டை விற்கிற நீத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க ஜாழ்ப்பாணத்தில் தான். இது பிட்டை விற்கிற பொருள், நீத்துப்பட்டி. இது சாக்கால் செய்திருக்காங்க. ஓகே டிஎம்எஃப், இதோட லொக்கேஷன் வந்து மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம், மறந்துடாமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஏனெண்டா ஒரு ஃபேமஸான கடை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரியம்பதி என்ற இடத்துல தான் இந்த கடை இருக்குது. துதல்கின்றவங்களுக்கு வந்து துதல்கின்றக்கூடிய அந்த உழவாரமாக என்னொன்று சொல்லுவாங்க, தெரிஞ்ச சொல்லிக்கொள்கிறோம். அந்த இருக்குது பாருங்கள், அப்படி நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. மறந்துடாம வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து மட்டக்களப்பில் ஆரியம்பதி என்ற இடத்துக்கு வாங்க. அப்புறமா இந்தியாவில் வந்து பாருங்கள், பெரிய கூடைகள் எல்லாம் இருக்குது. அந்த மீன்கள் எல்லாம் வைப்பாங்க, அப்படி கூட நிறைய பொருட்கள் வைக்கக்கூடிய கூடை, அப்படி நிறைய கூடைகள் பொருட்கள் எல்லாம் இருக்குது. அடுத்தது இந்த இருக்குது, இப்போ வந்து ரப்பர் சுலகுகளை தான் பார்க்குறீங்க. இது வந்து பன்னால் செய்யப்பட்டது, ஓலைகளாலேயும் பண்களாலேயும் வந்து செய்யப்பட்டது, அதாவது நல்ல சுலகுகள். ஓகே, மறந்துடாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.